தம்ப்நெயில்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. ஸோ வந்து முக்கியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, கன்டென்ட் எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு வந்து பண்ணால் தம்ப்நெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கன்டென்ட் 50%னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணக்கூடிய உங்களோட கன்டென்ட் 50% தான். ஆனால் ஒரு சின்ன கவர் ஃபோட்டோ உங்களோட வீடியோவ வெளிய மக்களுக்கு கொண்டு போய் காட்டக்கூடிய அந்த கவர் ஃபோட்டோ தம்ப்நெயில் வந்து பண்ண 50%. அப்போ அந்த தம்ப்நெயில நீங்க எவ்வளோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வந்து எவ்வளோக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமோ, அவ்வளோக்கு இன்ட்ரஸ்டிங்கா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஸோ வந்து மக்களுக்கு ஈஸியா பார்த்த உடனே ஈஸியா கிளியரா புரியணும். உங்களோட டெக்ஸ்ட் ஆகட்டும், உங்களோட ஃபோட்டோஸ் ஆகட்டும், பார்த்த உடனே ஈஸியா ஓ! ஓகே. இதுதான் விஷயமா? அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி வர அளவுக்கு ஈஸியா கிளியரா புரியிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மேக் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ்லாம் என்னன்னா, அத வந்து நம்ம வெயிட் பண்ணி, இது என்னது ஏவா? இது என்னது சியா? இது என்னது பியா? ஓ! அப்படியெல்லாம் அவ்வளவு டைம் நீங்க எடுக்க விடக்கூடாது. உங்களோட வீடியோவ பார்க்கக்கூடிய மக்கள. ஸோ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ஓடிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வருவாங்க. வேலைக்கு போயி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காலேஜ் போயிட்டு வருவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஸ்கூல் போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டைம் தான் இருக்கும். அந்த சின்ன டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்ப்பா. யூடியூப் ஓப்பன் பண்ணா ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். ஏன்னா நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது எப்பவுமே யூடியூப் வீடியோ போட்டு தாங்க பார்ப்பேன். அந்த மாரி நம்ம பசங்க எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்காகவும், தன்னோட ஸ்ட்ரெஸ் வெளிய போகறதுக்காகவும், சாப்பிடுற டைமுக்கும், தூங்குற டைமும் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் கம்மியான டைம்ங்கிறதுனால, இங்க நம்ம எல்லா மக்களும் ஓடிட்டுருக்கோம். ஸோ வந்து இப்படி தான் நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வீடியோ கிடைக்குமா? ஃபன்னா ஏதாவது கிடைக்குமா? இன்ட்ரஸ்டிங்கா ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டுருப்போம். இந்த ஸ்க்ரோல் பண்ற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட தம்ப்நெயில் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி உள்ள போக நீங்க வைக்கணும். அண்ட் வந்து நீங்க தம்ப்நெயில் கிரியேட் பண்ணும்போது, ஒரு யூடியூப் கன்டென்ட் கிரியேட்டரா இருந்து நீங்க தம்ப்நெயில் கிரியேட் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு வியூவரா இருந்து தான் நீங்க வந்து தம்ப்நெயில் மேக் பண்ணணும். நீங்க ஒரு வியூவரா இருந்து இந்த வீடியோவ தொட்டு உள்ள போய் பார்ப்பீங்களா? அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட தம்ப்நெயில நீங்க ரெடி பண்ணணும். அண்ட் வந்து கன்டென்ட்டுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் ஸ்ட்ரெஸ் போகணும்னு தான் யூடியூப் வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அந்த அந்த வீடியோல எவ்வளோக்கு நல்லா ஜாலியா பண்ண முடியுமோ, ஜாலியா பண்ணுங்க. உங்களோட எல்லா எமோஷன்ஸையும் காட்டலாம். நீங்க கோவப்பட்டா கோவப்படலாம். நீங்க வந்து ஃபன் பண்றீங்கன்னா, ஃபன் பண்ணலாம். ஸோ உங்களோட கன்டென்ட் என்னவோ, அதில வந்து உங்களோட எமோஷன்ஸ நீங்க காட்டலாம். நீங்க நீங்களாவே இருங்க. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு ஃபன் பெர்சன். ஸோ வந்து ஆனா யூடியூப்ல எப்படி அவ்வளோ ஃபன்னா பண்றது, நம்மள ஏதாவது தப்பா நெனச்சுட்டாங்கலாம் நீங்க நெனைக்காதீங்க. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற உண்மைய ஒத்துப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துக்க மாட்டாங்க. நீ நடிக்கிற அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்க நம்ம உண்மையாவே இருந்தாலும் நடிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஈவன் தோ நீங்க நீங்களா இருங்க.